கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 145வது சங்கீதம் 14ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இந்த வசனம் பாருங்க, கர்த்தர்னு ஆரம்பிக்குது. அவர் என்ன செய்கிறாரா? ஒன்று தாங்குகிறார், இன்னொன்னு தூக்கி விடுகிறார். யாரை தாங்குகிறார்? விழுகிற யாவரையும். நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல விழுந்து போயிருந்தோம். பாவத்துல விழுந்துருதோம், கடன்ல விழுந்துருதோம், வியாதியில மாட்டிருந்தோம், தேவையில்லாம வார்த்தைகளை பேசி பிரச்சனையில விழுந்துருதோம். இப்படி விழுந்து கிடக்கிற நம்மை ஆண்டவர் தாங்குகிறார். நம்முடைய தவறுகளை எல்லாம் அறிக்கை பண்ணும் பொழுது, ஐயோ நான் இப்படி விழுந்து விட்டேனே என்று சொல்லி நம்ம அங்கலாய்க்கும் பொழுது, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு என்று நாம் கூறக்கூடிய ஆண்டவருடைய பாதபடியை நோக்கி கதறும் பொழுது ஆண்டவர் நம்மை தூக்கி விடுகிறார். விழுந்து போனவர்களை கைவிட்டு போகக்கூடியவர்கள் மனிதர்கள். அவன் சீக்கிரம் விழுந்துருவான், அவனா நம்ம கூட வந்தா லாய்க்கு இல்லை. குடும்பமாக எங்கேயாவது போகணும்னா சிலர் சொல்லுவார்கள், இவங்களெல்லாம் கூட்டு வந்து அடிக்கடி பாத்ரூமுக்கு போக வேண்டியிருக்கும், அங்கங்க இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இவங்களை கவனிக்கிறதே பெரிய வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஆண்டவரோ விழுகிறவர்கள், பலகீனமானவர்களை தூக்கி விடுகிறார். உங்களை தூக்கி விடுறதுக்கு ஆளுதாம இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ நான் விழுந்து கிடக்கிறேனே, நான் எழும்ப முடியாம இருக்கிறேனே நினைக்கிறீங்களா? விழுகிற யாவரையும் தாங்குகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். மடங்கடிக்கப்படுதல் அப்படின்னா தோற்று போன நிலைமையிலே இருக்கலாம். உங்களுடைய முயற்சிக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். ஐயோ நான் இதை செய்கிறேன், ஒப்பேறல, அதை ஆரம்பிக்கிறேன், முடியல, அவரால் எனக்கு வாழ்வு கிட்டும், நடக்கல, அது இவர் மூலமாக எனக்கு கட்டும். நிறைய இடத்துல நம்ம தோந்து போனவங்களா நீங்க காணப்படலாம். இப்படி மடங்கடிக்கப்பட்டவர்களாய் வெற்று வாழ்க்கை வாழ்கிற ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருந்தாலும் உங்களையும் ஆண்டவர் தூக்கி விடுவார். நம்முடைய ஆண்டவர் தூக்கி விடக்கூடிய, தாங்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, விழுகிறவர்களை தாங்கவும் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடக்கூடியவராய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.